ஆசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, டாப் 25 காலேஜஸ்ல பர்டிகுலராக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எந்தெந்த கட் ஆஃப் இருந்ததுன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஐடி டிபார்ட்மெண்ட்டும் கிடைக்கும் அப்படிங்கிறதா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் டாப் 25 காலேஜஸ். இந்த டாப் 25 காலேஜஸில் நம்ம சேரணும், எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி டிபார்ட்மெண்ட் நம்ம சேரணும் அப்படின்னா என்ன கட் ஆஃப் வேணும் அப்படிங்கிறதா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் எஸ்பெஷலி நீங்கள் கவுன்சிலிங் வர வரைக்கும் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா த்ரூ அவுட் கவுன்சிலிங் எல்லா கைடன்ஸும் நம்ம அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா, ஐடி கிடைக்குமா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் கிடைக்குமா, அதுக்கு என்ன கட் ஆஃப் வேணும், எனக்கு டாப் 10 காலேஜில் டாப் 15 காலேஜில் சீட்ஸ் வேணும் அப்படின்னா என்ன கட் ஆஃப் வேணும் அப்படின்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இப்போ தான் தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி உங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, அதே மாதிரி கெமிஸ்ட்ரி எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, இன்னும் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் மட்டும்தான் பாக்கி இருக்குது. இப்போ மேக்ஸ் எக்ஸாமும் கெமிஸ்ட்ரி எக்ஸாமையும் கம்பேர் பண்ணும்போது மேக்ஸ் ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கெமிஸ்ட்ரி ஓகே மாடரேட்டாக இருந்தது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கெமிஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது மேக்ஸ் கொஞ்சம் டஃப் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கட் ஆஃப் கண்டிப்பாக குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி ஒவ்வொரு வருஷமுமே காலேஜஸ் அவங்களோட சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் பர்டிகுலராக ஒரு சில காலேஜஸில் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கட் ஆஃப் இன்னுமே ஒரு பாயிண்ட் கீழே குறையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டேட் போர்ட் மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கட் ஆஃப் குறையுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிபிஎஸ்சி மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சேஃபர் சைட் தான். எப்பயுமே சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு கொஷின் பேப்பர் டஃப்பாக இருக்கும். பட் இந்த வருஷம் மேக்ஸ் கொஷின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்தது. ஃபிசிக்ஸ் தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. பட் பார்க்கலாம், ரெண்டு பேர்த்துக்கும் டேலி ஆகும். கண்டிப்பாக ரொம்ப ஏற்றம் ரொம்ப இறக்கம்லாம் வராது. சிபிஎஸ்சி மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் போர்ட் மாணவர்களாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேர்த்துக்குமே உங்களுக்கு கட் ஆஃப் சைமல்டேனியஸாக ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் நம்மளோட சேனலில் அப்டேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இப்போ வாங்க டாப் 25 காலேஜில் சிஎஸ்ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா என்ன கட் ஆஃப் வேணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துக்குவோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ். இந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஇஜி கேம்பஸோட கவுன்சிலிங் கோட் 1. சயின்ஸ்க்கு உங்களுக்கு பர்டிகுலராக ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கம்யூனிட்டிக்கு என்ன கட் ஆஃப் இருந்ததுன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத எங்க கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு செகண்ட் கோர்சஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸில் எஸ்எஸ் கோர்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ். செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் தான், ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும், அதுதானே ஒழிய மித்தபடிக்கு எல்லாமே சேம் தான். எல்லாருமே ஒரே மாதிரி தான் உட்காந்து படிப்பீங்க. எல்லாருக்கும் 4 வருஷம் தான். பட் இதில் பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்காது. அதனால செல்ஃப் சப்போர்ட்டிங்னா நீங்கள் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஒரு 10,000 20,000 ஃபீஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதான். ஸோ அதில் என்ன கட் ஆஃப் வேணும் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து எம்ஐடி கேம்பஸ். எம்ஐடி கேம்பஸில் உங்களுக்கு கவுன்சிலிங் கோட் 4. அதில் என்ன கட் ஆஃப் வேணும் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதே கட் ஆஃப் தான் வருமா அப்படின்னா மோஸ்ட்லி டாப் 10 காலேஜஸில் உங்களுக்கு மோஸ்ட்லி இதே கட் ஆஃப் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு கீழே வர காலேஜஸ்லாம் உங்களுக்கு மேபி கட் ஆஃப் குறையறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்லேயே உங்களுக்கு ஐடிக்கு உங்களுக்கு என்ன ஐடியில் எஸ்எஸ்க்கு உங்களுக்கு என்ன கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து உங்களுக்கு பிஎஸ்ஜி 2006 இதோட கவுன்சிலிங் கோட். இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஸ்எஸ் கோர்சஸ்க்கு என்ன கட் ஆஃப். அதுக்கடுத்து எம்ஐடியில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் எஸ்எஸ் கோர்சஸ் இதுக்கு என்ன கட் ஆஃப் வேணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து எஸ்எஸ்என் 1315 இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும் அப்படின்னா என்ன கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து உங்களுக்கு எஸ்பெஷலி எம்ஐடி கேம்பஸில் ஐடியில் எஸ்எஸ் கோர்சஸ் இதில் என்ன கட் ஆஃப் வேணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து எஸ்எஸ்என்ல 1315 இதுக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு என்ன கட் ஆஃப் வேணும் அவங்க கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பிஎஸ்ஜியில் எஸ்எஸ் கோர்சஸ் இதுக்கு என்ன கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது 2007 இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து உங்களுக்கு கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது
2007 இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் எஸ்எஸ் கோர்சஸ் இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன கட் ஆஃப் வேணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து 5008 தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதில் வந்து எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து சிஐடிலேயே உங்களுக்கு வந்து ஐடி எஸ்எஸ் கோர்சஸ்க்கு உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து என்ன கட் ஆஃப் வேணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து 2005 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து ஜிசிடின்னு சொல்லுவாங்க. இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு என்ன கட் ஆஃப் வேணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎஸ்ஜியோட செகண்ட் காலேஜ் 2377 இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து 2005 இது வந்து ஜிசிடி இதில் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 5008 தியாகராஜா இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஸ்எஸ் கோர்சஸ்க்கு உங்களுக்கு என்ன கட் ஆஃப் வேறுது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்து 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கடுத்து 5008 தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதில் வந்து ஐடி எஸ்எஸ் கோர்சஸ்க்கு உங்களுக்கு வந்து என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத இங்கே செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இதில் ஐடிக்கு உங்களுக்கு வந்து என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து 1399 சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும்னா 194 இல்லைன்னா 191 பிசி கம்யூனிட்டிக்கு வேணும். அதுக்கு அடுத்து வந்து பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா 1414 இதுக்கு வந்து பர்டிகுலராக உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத இங்கே பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து 2615 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு உங்களுக்கு வந்து என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 1399 இதில் ஐடிக்கு உங்களுக்கு வந்து என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கு அடுத்து வந்து 2718 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதில் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 192 பிசிக்கு 190 வேணும். அதுக்கடுத்து அழகப்ப செட்டியார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி 5901 இதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 191 பிசிக்கு 189 வேணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் இதில் ஐடிக்கு வந்து 192 கட் ஆஃப் வேணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 191 பிசிக்கு 188 வரும். அதுக்கு அடுத்து வந்து ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் 1211 இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு உங்களுக்கு வந்து மேபி 191.5 இல்லைன்னா உங்களுக்கு வந்து பிசிக்கு வந்து 188 வேணும். அதுக்கடுத்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து 2718 இதில் ஐடிக்கு வந்து 189.5 அதுக்கடுத்து 188 வேணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1219 இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா 190.5 பிசிக்கு வந்து 188 வேணும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி இதில் பார்த்தீங்கன்னா 4974 இதில் வந்து எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 192 ஓசிக்கு பிசிக்கு 188 ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணும். அதுக்கடுத்து 2739 ஸ்ரீ ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் இதில் ஐடிக்கு 188 ஓசிக்கும் பிசிக்கு 187 அதுக்கடுத்து 2764 இது வந்து கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் காலேஜ் இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஓசிக்கு 190 பிசிக்கு 187 ஸோ இந்த பர்டிகுலராக 190 இல்லைன்னா 185 எபோவ் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி காலேஜஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் சரிங்களா. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து வெங்கடேஸ்வரால ஐடி உங்களுக்கு வந்து 1219 இதில் வந்து ஐடிக்கு வந்து ஓசிக்கு 187 பிசிக்கு 187 ஓசிக்கு 187.5 பிசிக்கு 187 அதுக்கடுத்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் ஐடிக்கு வந்து உங்களுக்கு ஓசிக்கு 188.5 பிசிக்கு 186 கிடைக்குது. அதுக்கடுத்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2710 இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 189 அதே மாதிரி பிசிக்கு 186 கிடைக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஆர்டி பெருந்துறை சொல்லுவாங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் கோட் வந்து 2709 இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 188.5 ஓசிக்கு பிசிக்கு 188 கிடைக்குது 185 கிடைக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து லயோலா ஐகாம் இதோட கவுன்சிலிங் கோட் 1450 இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு உங்களுக்கு வந்து 189 பிசிக்கு 185 கிடைக்குது. அதுக்கு அடுத்து வந்து கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து உங்களுக்கு வந்து ஐடிக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா 186 ஓசிக்கும் பிசிக்கு வந்து 184 அதுக்கடுத்து ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
1432. இதுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மேபி வந்து 188ம், பிசிக்கு வந்து உங்களுக்கு வந்து 184ம் கிடைக்குது. அதுக்கடுத்து ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் இதோடுக்கு 1113. இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மேபி ஓசிக்கு 188ம், பிசிக்கு 184ம் கிடைக்குது. அதுக்கடுத்து பன்னாரி அம்மன் 2702. இதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 187ம், அதே மாதிரி பிசிக்கு 184ம் கிடைக்குது. அதுக்கடுத்து கற்பகம் காலேஜ் 2710. இதில் ஐடியில் வந்து உங்களுக்கு வந்து 185ம், பிசிக்கு 183ம் கிடைக்குது. அதுக்கடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் இதோட கவுன்சிலிங் கோட் 2025. இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு உங்களுக்கு வந்து 187.5ம், பிசிக்கு 183ம் கிடைக்குது. அதுக்கடுத்து 5986 வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு உங்களுக்கு எஸ்பெஷலி 186ம், ஓசிக்கு பிசிக்கு 183ம் கிடைக்குது. அதுக்கடுத்து ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ். இதில் ஐடிக்கு வந்து 184.5ம், பிசிக்கு 182ம் கிடைக்குது. அதுக்கடுத்து 2702 பன்னாரி அம்மன். இதில் வந்து ஐடிக்கு ஓசிக்கு 184ம், பிசிக்கு 182ம். அதுக்கடுத்து லயோலா ஐகாம்க்கு ஐடிக்கு ஓசிக்கு 184.5ம், பிசிக்கு 182ம். அதுக்கடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரி பர்கூர் சொல்லுவாங்க. இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு உங்களுக்கு வந்து ஓசிக்கு 187ம், பிசிக்கு 182ம் கிடைக்குது. அதுக்கடுத்து ஸ்ரீ கிருஷ்ணாவோட செகண்ட் காலேஜ். இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஓசிக்கு 185ம், பிசிக்கு 182ம். ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். இதில் வந்து ஓசிக்கு வந்து 186ம், பிசிக்கு 181ம். அதுக்கடுத்து ஐஆர்டி பெருந்துறை, அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி 2709. இதுக்கு ஐடிக்கு 187.5ம், பிசிக்கு 181ம் கிடைக்குது. அதுக்கடுத்து கொங்குல வந்து உங்களுக்கு ஓசிக்கு 185ம், பிசிக்கு 181ம் கிடைக்குது. அதுக்கடுத்து நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 184ம், பிசிக்கு உங்களுக்கு 180ம் கிடைக்குது. ஸோ நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே உங்களுக்கு வந்து 200லேருந்து 180 கட் ஆஃப் வரைக்கும் உங்களுக்கு எந்தெந்த காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதையும் தாண்டி நிறைய வீடியோக்கள் நம்மள போட போகிறோம். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டும். அதை தாண்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஷேர் பண்ணும்போது நீங்கள் பார்த்து பயன்படுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.